வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ்லேருந்து 1 hour டிரைவ் ஷாம்ப்லின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீஜன். அங்கே வந்து பெரிய கேசல் கார்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஓப்பன் இருக்கு. ஸோ நம்ம அங்கே போயிட்டு எப்படி இங்கேருந்து எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். ஸோ அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் சிங்கிள் மேன் என்னும் யுவசங்கர். பாய். பின்னாடி பார்த்தீங்கன்னா தான் பெரிய கேசல் இருக்குது. ஸோ வந்தாச்சு நல்லா ரொம்ப விண்டியாக இருக்குது, அதில் ஒன்றும் கேட்காது. ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே உள்ளே வர்றதுக்கு வந்து காரில் வந்தோம். ஸோ அதனால் காரில் பார்த்தீங்கன்னா 5 euros. ஸோ இங்கே கட்டிட்டு நம்ம உள்ளே போக வேண்டியது தான். ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த வழியாக வந்தோம் பார்க்கிங்கு. ஸோ இங்கே தான் டிக்கெட் வாங்கினோம். ஸோ டிக்கெட் பார்த்திங்கன்னா 3 விதமாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்டனு, ஷாத்தோ ப்ளஸ் இந்த ஹார்ஸ் இதை பார்க்கலாம். இல்லை வெறும் பார்க்கு, இல்லை வெறும் ஸ்பெக்டாக்கிள் பார்க்கலாம். நான் வந்து இது வாங்கியிருக்கேன், டொமைன் தி ஸ்பெக்டாக்கிள், எல்லாமே பார்க்குற மாதிரி. கிறிஸ்மஸ் ட்ரீ நம்மளை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு டிக்கெட்ஸை கொடுத்து சின்ன நம்மளுக்கு ரேடியோ மாதிரி தராங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் நம்ம டைப் பண்ணி ப்ளே அமுத்தணும்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன ஏரியான்னு சொல்லிட்டு. ஸோ போய் பார்ப்போம். நான் இங்கிலீஷ் வாங்கியிருக்கேன். உள்ளே போகிறோம். இதுதான் லிவிங் ரூம் நினைக்கிறேன். அவங்களோட திங்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. கம்நாட்டி பசங்க எவ்வளோ ராயலாக வாழ்ந்துருக்கானுங்க. இப்படி ஒன்று கேனன் வச்சுருக்கானுங்க. யாராச்சும் சண்டைக்கு வந்தால் டும்முன்னு மண்டையில் சுடுறதுக்கு. Living room of the royals. இந்த சேரை பாருங்க, சில்க்லேயே பண்ணியிருக்காங்க. யானை தந்தம் எவ்வளோ வேலைப்பாடு பாருங்க உள்ள. எயிட்டீன்த் செஞ்சுரி யூஸ் பண்ணாது. நோ சாரி, 1645 இதில் யூஸ் பண்ணது. இந்த கேசல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் கிங் லூயி ஃபிலிப் அவரோட பையன்
டியூக் ஆஃப் ஒமான்னு சொல்கிறாங்க. அவரோட கேஸ்டில் இங்கே இருக்கிறது ஒன்றும் எல்லாமே ஆன்டிக் பீசஸ், ஆன்டிக் பெயிண்டிங்ஸ், ஆன்டிக் ஃபர்னிச்சர்ஸு. அவர் ஒரு பெரிய கலெக்டராம். ஸோ அதனால் இங்கே பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பழைய ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா டைனிங் பிளேஸு. ஸோ இங்கே தான் வந்து கிங்ஸ் எல்லாம் வந்து டைன் பண்ணியிருந்தாங்க. டைனிங் பண்ணுறதுக்கு ஸ்பூன்ஸு, பிளேட்ஸ் எல்லாம் வேணும்ல. ஸோ இங்கே தான் எல்லாமே இருக்குது. எல்லா விதமான கப்ஸு எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸ்பூன்ஸ், விதவிதமான ஸ்பூன்ஸு, நைஃபு, குழம்பு கரண்டி, புக்ஸ், ஃபுல்லாக புக்ஸ் தான். இதோட விலை மதிப்பே இல்லை இதுக்கெல்லாம். இந்த ஓல்டு புக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைன்ஸ் போட்டு எழுதியிருக்காங்க. இந்த லைன்ஸை மதித்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு வந்து 14th century எழுதப்பட்ட புக்கு.